வணக்கம் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா 4/8/2026 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா இந்த நபர் வந்து குரோம்பேட் லக்ஷ்மிபுரத்தில் சுற்றிட்டுருக்காரு. இவரை வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு அண்ணன் வந்து துரத்திடல, அவர் விரட்டி விடுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து நான் ஆட்டோவில் உட்காந்துருந்தேன். என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி இவர் எடுத்து போய் எங்கன்னா அந்த பக்கம் பைபாஸ் பக்கமாக விட்டு வரணும், வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஏன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன அப்படின்னா, இவர் யாருன்னே தெரில, வீட்டாண்ட வந்து என் வண்டி போஷ் குட்டியான மாதிரி வண்டியை வந்து சீட்டெல்லாம் கிழிச்சு வண்டி உள்ளே ஏறி நமக்கெல்லாம் பண்ணி என்னென்ன அவருக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ எல்லா டேமேஜும் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத காவல்துறைக்கு கால் பண்ணியிருக்காரு. அவங்களும் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியல அவர்கிட்ட. அவர் நேராக வந்து எங்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் எடுத்து போய் பைபாஸில் விட்டு வரேன்னு சொன்னால் உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு, உங்களுக்கு தான் செலவு. நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் அவரை அப்புறப்படுத்திட்டீங்க, அவர் இப்படியே விட்ருங்க, அவர் போயிடுவார் அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. அவரும் சரிப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு, நான் அந்த உட்காந்துட்டு இவரும் என் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வண்டியை நோட்டம் விட்டுருந்தார். நோட்டம் விட்டுட்டு அந்த வண்டியில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் டேங்க் கவரில் வந்து போண்டா அப்புறம் வேறு ஏதோ பொருளை வச்சுருந்துருக்காரு அந்த வண்டிக்காரரு. அந்த போண்டா எடுத்துட்டாரு, வண்டியில் அந்த கவரில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் ஒரு கவரில் செட்டாக பிரித்து பேப்பர் இருந்தது, அந்த பேப்பரை வந்து திருப்பி வண்டியிலே வச்சிட்டாரு. மீதி இருந்த பொருளெல்லாம் அந்த கவரில் போட்டு கட்டி எடுத்துட்டாரு. கடைசியாக நான் அவர்கிட்ட பார்த்தது வந்து பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு. நானும் அந்த வண்டிக்கு சொந்தக்கார் வருவார்னு பார்த்தா வரவே இல்லை. என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு யாரும் கவனிக்கலையே அப்படின்ட்டு பார்க்கும்போது கடைசியாக பார்க்குற அவர் கையில் பார்த்தா பேங்க் பாஸ்புக் இருக்குது. அந்த பாஸ்புக்கையும் அது உள்ளே மடித்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிறார் அவர். இவரை பற்றி யாருன்னா தெரிஞ்சவங்க, இவரை தொலைச்சவங்க இல்லை இவரை தேடுறவங்க, அதோ கையில் பாருங்கள் பாஸ்புக் வச்சுருக்காரு பாருங்கள். இதை பார்த்தோன்னே தான்